முக்கியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். கேப்டன் ஆலயம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நெஞ்சாத்திய திரைப்படத்தை கேப்டன் ஆலயத்தில் நின்று வெளியிட்டுள்ளோம். ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் கேப்டன் மூலிமா தொடங்கப்பட்ட படம். இது அவர் மூலிமா தொடங்கப்பட்டனால இன்று கேப்டன் ஆலயத்தில் வெளியிட்டுள்ளோம். இதில் குமரேசன், அஸ்வந்த் பிலிம் பெட்டி மூலியமாக தயாரிப்பில் உருவான நெஞ்சாத்திய திரைப்படம் ஒரு கிராமத்து படம். கேப்டன் அவருக்கு ரசிகனாக இருந்த நான் கேப்டன் அவர் வெற்றி படம் கொண்டாடுறதுனால அவர் ஆலயத்தில் இருந்து நான் வரணுங்கிறது ரொம்ப முக்கியம். அவர் துவங்கப்பட்ட படம் இது. விஜய் பிரபாகரன் வச்சு நாங்கள் சேலத்தை சாங் எடுத்தோம். இல்லை கேப்டன் எங்களுக்கு ஒரு தெய்வம் மாரி அவர் இடத்துல விடணுங்கிறது எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருந்தது. இல்லை நெஞ்சாத்திய திரைப்படத்தை கேப்டன் ஆலயத்தை வெளியேத மகிழ்ச்சி அடைக்கிறேன். நான் அவர் ஆசையோடு தொடங்கப்பட்ட படம் இது. நெஞ்சாத்திய கதை கிராமத்து கதை ரொம்ப பிடிச்சிருந்து. கேப்டனுக்கு அது படம் பிடிச்சிருந்து. கொஞ்சம் கால தாமதாயிருச்சு. ஆனால் பொதுமக்கள் அனைவருக்கும் நல்லா பிடிக்கும், நல்லா வரும். சாங் நல்லா இருக்குது, விசுவல் நல்லா இருக்குது. பொதுமக்கள் அனைவரும் சப்போர்ட் பண்ணுவாங்க. பெரிது திணை துணை நன்றி செய்யும் பனை துணையா கொள்வர் பயன் தெரிவார். உதவி வரை தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்வின் வரைத்து. உதவி வரை தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்வின் வரைத்து. மரவர்க்க மாசற்றார் கேள்மை புறவர்க்க துன்பத்துள் துப்பாய நட்பு. துறவர்க்க துன்பத்துள் துப்பாய நட்பு. செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. பிறப்பும் உள்ளுவர் தங்கண் விழுமன் துடைத்தவர் நட்பு. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்ல நன்றே மறப்பது நன்று. கொன்றன்னையின் செய்தும் அவர் செய்த ஒன்று நன்றுள்ள கெடும். கொன்றன்னையின் செய்தும் அவர் செய்த ஒன்று நன்றுள்ள கெடும். கொன்றாக்கும் உய்வுண்ட உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. செய் நன்றி கொன்ற மகற்கு. செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. காலத்தினால் செய்த நன்றி
கேப்டன் ஆலயம் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான அன்பு உற்சாகமான மதிய வணக்கம். அதாவது சினிமா துறைக்கு பார்த்திங்கன்னா சேலம் தான் ஒரு அடித்தளமாக இருந்துச்சு ஒரு காலகட்டத்தில். அதை திரும்ப மீட்டெடுக்கிறதுக்காக என்னுடைய தம்பி குமரேசன் அவர்கள் கடந்த 4 ஆண்டுகளாக போராட்டம் பண்ணி மிகவும் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு இன்றைக்கி இந்த அளவுக்கு நெஞ்சாத்தி என்ற படத்தினுடைய முதல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இன்றைக்கி வெளியிடுகிறார். இந்த படம் பார்த்திங்கன்னா முழுவதும் ஒரு கிராமத்து ஒரு குடும்ப சூழ்நிலையை சுற்றி நடக்கக்கூடிய சம்பவங்களை பேஸ் பண்ணி தான் இருக்குது. நிச்சயமாக அனைத்து தர மக்களும் இதை கண்டிப்பாக ரசிக்க வேண்டும். இதில் உள்ள பாடல்கள் அனைத்தும் எந்த காலத்திலையும் ஒரு மனிதனுடைய மனசு விட்டு அழியாத அளவுக்கு இந்த பாடல்கள் அனைத்துமே அவ்வளோ அற்புதமாக அமைஞ்சிருக்கு. உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக எங்களுக்கு இருக்க வேண்டும். நம்ம கேப்டன் அவருடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக இன்றைக்கி நம்ம குமரேசன் அவர்களுக்கு இருக்கும். ஏன்னா இன்றைக்கி அவருடைய பிறந்தநாள். அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். கேப்டன் ஆலயம் நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கம். எனது பேர் மணிமாறன், திரைப்பட நடிகர், நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன். இன்றைக்கி அஸ்வந்த் ஃபிலிம் ஃபேக்ட்ரியில் நெஞ்சாத்தின்னு ஒரு திரைப்படம், இதனோட தயாரிப்பாளர், இயக்குனர், கதைநாயகன் 3 ஒன்றா பண்ணியிருக்கார் அண்ணன் குமரேசன் அவர்கள். இன்றைக்கி இந்த படத்தோட ஆரம்பித்து வச்சது திரு கேப்டன் அவர்கள். இந்த படம் இப்போ ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு வெற்றிகரமாக போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கு. இன்றைக்கி ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை வந்து கேப்டனோட ஆலயத்தில் வச்சு ரிலீஸ் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு அவங்களுடைய ஆசீர்வாதம் நிச்சயம் இருக்கும் கண்டிப்பாக. இது வந்து அற்புதமான படம், ஒரு குடும்ப உறவுகளை பற்றி சொல்கிற படம், கிராமத்து படம். இதில் வந்து அண்ணன் குமரேசன் கதை நாயனாக நடிச்சிருக்காங்க. அப்புறம் நான் ஒரு வில்லனாக பண்ணியிருக்கேன். திரும்ப அதில் சுமதி அக்கான ஒரு நடிகை வடிவேல் கூட நிறைய படம் பண்ணாங்க, அவங்க பண்ணியிருக்காங்க. திரு சேரன்ராஜ் அவர் ஒருத்தர் பண்ணியிருக்காரு. இன்னும் இமானாச்சி, இந்த மாதிரி நிறைய நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. இது கேமரா வந்து வெற்றியின் நண்பர் தம்பி வெற்றி கேமராமேன், சம்பத்து சாண்டிவுட் கேமராமேன் 2 பேர் பண்ணியிருக்காங்க. இசையமைப்பாளர் வந்து ஜீவன் மயில் சொல்லிட்டு நிறைய படங்கள் பண்ணவர். ஜீவன் மயில் சொல்லிட்டு அவர் தான் இசையமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தோட ஃபைட் மாஸ்டர் வந்து மிரட்டல் செல்வம் பண்ணியிருக்காங்க. மியூசிக் வந்து செந்தமிழ் சார் பண்ணியிருக்காங்க. ஸோ படம் சூப்பராக வந்திருக்கு. இது வந்து குடும்பப்பாங்கான ஒரு திரைப்படம், கிராமத்து படம், உறவுகளை பற்றி ஒரு அருமையான கருத்து சொல்லியிருக்க படம். இந்த படம் நவம்பரில் தேட்டருக்கு வருது. நீங்கள் அனைவரும் தேட்டரில் வந்து இந்த படத்தை பார்த்து ஆதரவு தரணும். இந்த படத்துக்கு குமரேசன் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி. குறிப்பாக சொல்லணும்னா கண்ணன், அப்புறம் கருப்பண்ணன், அப்புறம் இன்னும் நிறைய பேர் தெரியல எனக்கு, நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் எங்களது திரைப்படம் குழுவின் சார்பாக நன்றி, வணக்கம். கேப்டன் ஆலயம் நேயர்களுக்கு வணக்கம். நெஞ்சாத்திய மூவியோட கேமராமேன் வெற்றி பேசுகிறேன். இந்த படம் வந்து குமரேசன் சார் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தாப்புல. இந்த படம் விஷுவல் எப்படின்னா கிராமத்தோட சம்மந்தப்பட்ட கதை. அதனால் இதில் வந்து விஷுவல் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னீங்களா, ஏற்காடு, கொல்லிமலை, கொடைக்கானல், ஊட்டி, அந்த மாதிரி ரொம்ப க்ரீனாக அந்த இயற்கை சம்மந்தமாக இருக்கும். அதனால் விஷுவலும் ரொம்ப அழகாக வந்திருக்குது. படம் ரொம்ப முடிஞ்சிருச்சு, ரொம்ப அழகாக வந்திருக்கு. அதனால் மக்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். நான் இதை எதிர்பார்க்குறேன். அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் கேப்டன் ஆலயத்தில் வந்து இதை நாங்கள் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் விட்டதை ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் நினைக்கிறேன். நன்றி. கேப்டன் ஆலயம் அவங்க தொலைக்காட்சிக்கு நேயர்களுக்கு முதல்ல எங்களுடைய நன்றி கணக்கு வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் படம் வந்து கேப்டன் ஐயா துவங்கி வச்சு கேப்டன் ஐயா வந்து இன்றைக்கி நாங்கள் வெளியிட்ருக்கோம் அப்படின்னா, இந்த படம் வந்து மக்களுக்கு ஏன் பிடிக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, கேப்டன் ஐயா மேலே எல்லாரும் எவ்வளோ மரியாதையும் மதிப்பு வச்சுருக்காங்களோ அதே மாதிரி நாங்களும் வச்சுருக்கோம். எங்கள் படத்தை வந்து மக்கள் வச்சுருப்பாங்கங்கிற நம்பிக்கையில் நாங்கள் இதை வெளியிட்ருக்காரு எங்கள் மகன் குமரேசன் அவர்கள். நாயகனாக நடிக்கிறது இது ஃபஸ்ட்டு படமாக இருந்தாலும் ரொம்ப முதிர்ந்து இந்த அளவுக்கு அவர் நடிக்கிறாருன்னா உண்மையிலேயே இது வந்து பெரிய ஒரு 30 வருஷம் சர்வீஸில் எப்படி நடிச்சிருப்பாங்களோ அந்த அளவுக்கு நடித்து கொடுத்துருக்காரு. ரொம்ப அருமையாக இருக்குது. மக்களை எல்லாரும் பார்க்கணும். பார்த்து கேப்டன் ஐயா மேலே எவ்வளோ ஒரு சந்தோஷமாக மரியாதையும் மதிப்பு வச்சுருக்கீங்களோ அந்த மாதிரி எங்கள் படத்துக்கு நீங்கள்லாம் எங்களுக்கு உறுதுணையாக இருப்பீங்கிற நம்பிக்கையோடு நாங்கள் இதை வெளியிட்ருக்கோம். நன்றி, வணக்கம். நான் கவிஞர் செல்வராஜா. முதலில் கேப்டன் டிவி நேயர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நெஞ்சாத்தி படம் இங்கே முதலில் எதற்கு ஃபர்ஸ்ட் லுக் வெளியிடுகிறார் என்றால், அவர் வந்து குமரேசன் அவர்கள் கேப்டனை ஒரு தெய்வமாக மதிக்கின்றார். அந்த தெய்வத்தின் சன்னதியில் இந்த படத்தின் ஃபர்ஸ்ட் லுக்கை வெளியிட வேண்டும் என்ற ஆசையை இன்று நிறைவேற்றியுள்ளார்கள். அவரது ஆசையின்படி இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெறும். இந்த நெஞ்சாத்தி திரைப்படத்தில் எனக்கு பாடல் எழுத வாய்ப்பு கொடுத்த குமரேசன் ஐயா அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பாடல் அற்புதமாக வந்துள்ளது. இதை விசுவலைசேஷன் வந்து கேமராமேன் வெற்றி அவர்கள் மிகவும் அற்புதமாக செய்துள்ளார்கள். மற்றும் இந்த படத்திற்கு ஒத்துழைப்பு நல்கிய ரவிச்சந்திரன் மற்றும் இந்த படத்தில் நடித்த மணிமாறன், சேரன்ராஜ் போன்ற ஆர்டிஸ்டுகளுக்கும் மற்றுமுள்ள டெக்னீஷியன்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு இந்த படம் கண்டிப்பாக
வெற்றி பெறும் என்ற உறுதிமொழியை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கேப்டன் ஆலயம் நேயர்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள். இன்றைக்கு கேப்டனுடைய ஆலயத்தில் நெஞ்சாத்தியே அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிட்டிருக்கோம். கேப்டனுடைய ஆலயத்தில் ஏன் இந்த நெஞ்சாத்திய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிட்டோன்னா, இன்றைக்கி திரைத்துறையில் பல புதியவர்கள் அறிமுகப்படுத்தி பல பேர் இன்றைக்கி உச்சத்தில் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு முழு காரணமாக இருந்தவர் மரியாதைக்குரிய கேப்டன் அவர்கள். ஏன்னா கேப்டன் வாழ்ந்த காலத்தில் அவரால் பல ஆயிரம் பேர் வாழ்ந்திருக்காங்க அப்படின்றதான் சரித்திரத்தில் இருக்குது. அப்படிப்பட்ட இந்த இனிமையான தருணத்தில் கேப்டன் அவருடைய ஆசீர்வாதத்தை இந்த படக்குழுவுக்கு கொடுக்கணுன்ற ஒரு நோக்கத்தில் அவருடைய இந்த ஆலயத்தில் இன்றைக்கு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிட்டிருக்கோம். இதை முதல் முறையாக சேலத்தை சேர்ந்த அஸ்வந்த் ஃபிலிம்ஸ் ப்ரொடக்ஷன் கம்பெனி சார்பில் அதனுடைய இயக்குனராக, படத்தினுடைய இயக்குனராகவும் கதாநாயகனாகவும் மரியாதைக்குரிய நண்பர் குமரேசன் அவர்கள் நடிச்சிருக்காரு. அவர்களோடு இணைந்து திரைப்பிரபலங்களான மதுமிதா, மணிமாறன், அதே மாதிரி சேரன் ராஜ், இப்படி பல திரைப்பிரபலங்கள் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, கேப்டன் எப்போவுமே பல புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அவருடைய திரைப்படங்களை அறிமுகப்படுத்தி பல பேரை வெற்றியாளர்களாக ஆக்கியிருக்காரு. அந்த ஒரு அடிப்படையில் இந்த படத்துலையும் பல புதியவர்கள் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது கேப்டனுடைய வழியில் செல்லக்கூடிய ஒரு பயணமாக மரியாதைக்குரிய நண்பர் குமரேசன் செஞ்சுருக்காரு. அதே மாதிரி இதில் பணியாற்றிய மணிமாறன், சுமதி அக்கா, இவங்க எல்லாருமே திரையில் சாதித்தவங்க. இந்த புதியவர்களோடு இணைந்து இந்த பிரபலங்களோட அந்த பயணத்தை தொடங்கியிருக்கோம். உங்களுடைய பேராதரவை திரைத்துறையில், அதே மாதிரி திரைப்படம் வெளியாகும்போது தியேட்டர்கள்லேயும் நீங்கள் கொடுக்கணுன்றதை இந்த படக்குழு சார்பாக வேண்டி கேட்டுக்கிறோம். கேப்டன் ஆலயத்தில் அவருடைய ஆசையோடு இன்றைக்கு இந்த திரைப்படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிட்டிருக்கு. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அனைவருக்கும், அதே மாதிரி இன்றைக்கு சிறப்பு அழைப்பாளராக மரியாதைக்குரிய அண்ணன் மீசை ராஜேந்திரன் அவர்கள், அதே மாதிரி மிரட்டல் செவா மாஸ்டர், இவங்க எல்லாருமே ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இந்த புதியவர்களுடைய பயணம், இந்த புதியவர்களுடைய முயற்சி வெற்றி முயற்சியாகவும் வெற்றி பயணமாகவும் அமையிறதுக்கு இது ஒரு அடித்தட்டு, ஒரு முக்கியமான ஒரு ஆரம்ப புள்ளியாக இந்த தருணம் அமைஞ்சிருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதனால் உங்கள் அனைவருக்குமே எங்களுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். எங்களுக்கு ஆதரவு கொடுக்கும்படி தாழ்மையோடு கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம்.